படம் சும்மா மரண மாசா இருக்கு அப்படின்னு நாம பொதுவா ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா? மலையாளத்துல வந்திருக்கிற மரண மாஸ் அப்படிங்கிற திரைப்படம் தமிழ்ல கிடைக்குது சோனி லிவ் ஓடிடி தளத்துல. இந்த படம் கடந்த வாரத்துல தான் தமிழ்ல வந்திருக்கு. இந்த படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகி எல்லோராலையும் பாராட்டப்பட்ட ஒரு டார்க் காமெடி, ஒரு பிளாக் காமெடி படம் தான் இந்த மரண மாஸ். பேசில் ஜோசப் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு அட்டகாசமான நடிகர் கம் டைரக்டர். அவர் தான் நடிச்சிருக்காரு. இதில் ராஜேஷ் மாதவன், ஷிஜு சன்னி, பாபு ஆண்டனி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நடிகர், அவர் நடிச்சிருக்கிறாரு. டொவினோ அண்ட் டிங்ஸ்டன் தாமஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து சிவபிரசாத் அப்படின்னு சொல்லி, அவர் தான் இந்த ஒரு அட்டகாசமான ஒரு காமெடி ப்ளஸ் த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்காரு. இந்த மரண மாஸ் அப்படிங்கிற திரைப்படம் என்ன கதை அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ஒரு கொலை நடந்துட்டுருக்கு. இந்த கொலை ரொம்ப மோசமான முறையில் கொலை செய்து வாயில் வாழைப்பழத்தை வைத்து இந்த நடக்கிற கொலை அப்படின்றத டிவி சேனலில், செய்தியில், யூடியூப்லலாம் இந்த செய்தி வரும். இந்த சைக்கோ கொலைகாரன் யார் அப்படிங்கிற கேள்வியோட இந்த படம் ஆரம்பிக்கும். இதை ஆரம்பித்து முடித்த உடனே பார்த்தாக்கா, ஒருத்தர் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு தவசம் கொடுப்பதுக்காக வருவார். பார்த்தா அவருடைய நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு சங்கு மாதிரியான ஒரு பச்சை குத்தப்பட்டிருக்கும். எங்கள் அப்பா நீயும் உங்கள் அப்பா காணும்னு 20 வருஷமாக தேடிக்கிட்டே இருக்க, இறந்துட்டாரா என்ன அப்படின்றது தெரியாமலே நீ இந்த தர்ப்பணம்லாம் கொடுத்துட்ருக்க, திதியெல்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு அந்த ஐயர் சொல்லுவார். அவர் வந்து ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக இருப்பார். அந்த பஸ்ஸில் டிரைவராக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை, தள்ளி போகுது. ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணு ஓகே ஆகிடுது அவருக்கு. அதனாலேயே அந்த பஸ் ஸ்டாப் பகுதியில் ஒரு மைக்கை பிடுங்கி வாங்கிட்டு எல்லாருக்கும் சொல்லுவார், இதை பாரு, எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் கல்யாணம் ஓகே ஆகிருக்கு, எவனாவது ஏதாவது பேசி ஈசி இந்த கல்யாணத்தையும் தடை பண்ணிங்க, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை போடுவார். இதே ஊரில் பார்த்தீங்கன்னாக்க பேசில் ஜோசப், அவர் வந்து ஒரு அரலூசுத்தனமான ஒரு இளைஞர். அவர் வந்து இருக்கிற ஏதாவது ஒரு வம்படி அவர் செய்யறது ஏதாவது அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரியே இருக்கும். இந்த சமயத்தில் அவர் செய்கிற சேஷ்டைகள் எல்லாமே அவர் தான் சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலையும் போலீஸ் வட்டாரத்திலையும் ஏற்படுத்திடும். அதனால் பேசில் ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனாக்கா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு விசாரிப்பாங்க. அந்த சமயத்தில் ஊர் மக்களே திரண்டு வந்துடுவாங்க. சார், அவனை விடுங்க சார், அவன் வந்து அடுத்த வாரம் அவனை நாங்கள் வந்து செக்கோஸ்லோவாக்கியா போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே காசு போட்டு அவனை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார், அவனால் எங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு சார் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அந்த லவ்வர் வந்து ரொம்ப நல்ல லவ்வா அப்படிலாம் இருந்துட்டுருக்கிற தருணமாக தான் அது இருக்கும். இந்த பேசில் ஜோசப்க்கு இருக்கிற லவ் அந்த அப்பாவுடைய அன்புக்காக அப்பாவை பற்றி நினைத்து கொண்டே தவசம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சங்கு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிற பச்சை குத்தப்பட்டிருக்கிற அந்த கண்டக்டர். அப்புறம் அந்த சைக்கோ த்ரில்லர், அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிறவர். அந்த பசங்கள்கிட்டலாம் ஒரு அரக்கத்தனமான, ஒரு ஹாரர் தனமான, ஒரு பயமுறுத்தும்படியான ஒரு கதைகளை அப்படியே வந்து மண்டையை பிறந்துட்டான், அவன் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்ல, சார் இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்கள் பசங்களுக்கு சொல்லாதீங்கன்னு சொன்னல சார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அந்த வாத்தியாரை கண்டிப்பாங்க. இதுக்கு இடையில் அவர் இது மாதிரியான சில டார்கெட்டை வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஒன்று கடைசியில் சொல்லப்படும். அது ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன் அப்படி அந்த அவருடைய கொலைக்கும் அந்த வாழைப்பழத்தை வாயில வச்சு திணிச்சிட்டு கொள்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றத படத்தினுடைய கிளைமாக்ஸில் சொல்லும்போது அது ஒரு வித காமெடியை ஏற்படுத்தும். இதற்கு நடுவில் அந்த ஒரு பையன், ஒரு அப்பா அப்படின்னு இருப்பாங்க. அவன் வந்து அப்பாவுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டு வந்து, அது முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். எவ்வளோ பணம் வேணாலும் நான் தந்துடுறேங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் அது பத்திரமா பார்த்துக்கோங்க, அவருக்கு என்னென்ன மாத்திரைகள் இருக்குன்ற ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து மாத்திரைலேருந்து இருக்குங்க, மாதம் நான் பணத்தை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு. ஏங்க உங்கள் அப்பாவை கொஞ்சம் நீங்களே பார்த்துக்க கூடாதா அப்படின்னு அந்த முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. கேட்டாக்கா, ஏங்க வேணாங்க முடியாதுங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏங்க கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடாதா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே, ஓ
என் பொண்டாட்டியோட பட்டக்ஸை பிடிச்சி அழுத்திட்டான் எங்கள் அப்பா, எப்படியா வச்சுக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறது. இப்படி எல்லாமே ஒரு டார்க் காமெடியாகவும் அல்லது நகைச்சுவை தன்மையை வெளிப்படுத்துகிற விதமாகவுமே இருக்கும். அவருக்கு அங்கே சும்மா இருக்க முடியாது. அதே போல் அந்த நம்ம பாபு ஆண்டனி இருக்கார் இல்லையா, நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்து பழக்கப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு நடிகர். அவரை நினைக்கும் போதே நமக்கு பூவுரி வாசல் ஞாபகத்துக்கு வரும், மக்களின் பக்கம் ஞாபகத்துக்கு வரும், நிறைய படங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த பாபு ஆண்டனி சார் வந்து மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி. இந்த சைக்கோ கொலைகாரனுடைய கேஸை வந்து அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அவர் ஆசையாக வளர்த்துருக்கிற ஒரு நாய் காணாமல் போயிடும். அந்த நாயை கண்டுபிடிக்கிறதுலேயே தான் அவர் குறியா இருப்பார். சைக்கோ த்ரில்லரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது 2வது வேலையாக அலைஞ்சிட்டு இருப்பார். நாயை கண்டுபிடிக்கிறதுலையே இருப்பார். அந்த நாய் என்னடானாக்கா அங்கே இங்கேன்னு அலைஞ்சு அந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு வந்து அந்த தாத்தா இருக்கார்ல, அந்த தாத்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பாரில் போய் தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த நாய் அங்கேருந்து அந்த தாத்தா கூட பின்னாடியே வந்து இந்த நாய் தொந்தரவு தாங்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு வேனில் கட்டி போட்டுட்டு அவர் தண்ணி அடிக்க போடுவார். அந்த தண்ணி அடிக்கிற இடத்துல அந்த கொலைகாரன் பார்த்துட்டு அடுத்த டார்கெட்டு அந்த தாத்தாவை கொள்றதுன்னு. இவருடைய டார்கெட், அந்த கொலைகாரனுடைய டார்கெட்டும் வித்தியாசமாக பெண்களை கொள்றது அப்படி இப்படின்ட்டுலாம் இல்லாமல் வயதானவர்களை கொள்றது தான் அவனுடைய டார்கெட்டாக இருக்கும் அந்த வில்லனுடைய. அவர் வந்து என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவோம். அந்த படத்தினுடைய அந்த கேரக்டர் ஒரு பெண் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இது மாதிரி வம்பு பண்ணுறானுங்க அப்படி இப்படின்னாக்க அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்க, கவலையப்படாத அப்படின்ட்டு. அதனால் ஒரு பொண்ணு வந்து பெப்பர் ஸ்ப்ரேயை வச்சுக்கிட்டு, தங்கச்சி, அந்த ஹீரோவோட தங்கச்சி, பேசில் ஜோசஃபோட தங்கச்சி, அவங்க வந்து பெப்பர் ஸ்ப்ரேயை வச்சுட்டு பஸ்ஸில் வருவாங்க. அப்படி பஸ்ஸில் வரும்போது இவர் தான் சொல்லி விடுற தாத்தா வச்சா, அவர் வந்து போதையில் இருந்துக்கிட்டு அவர் வந்து அவங்கள்ட்ட சிம்மிஷம் பண்ண ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து போய் டக்குன்னு பேக்லேருந்து எடுத்து பெப்பர் ஸ்ப்ரேயை அடின்னு அடிக்க ஏற்கனவே ஆஸ்துமா நோயில் இருக்கிறவர் செத்து போயிடுவார். இப்போ அங்கேயே அவரை கூட்டிகிட்டு வந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிற அந்த சைக்கோ கொலைகாரனுக்கு என்னடா இது, நம்ம கொள்ளணும்னு நினைச்சா இவ கொள்ளிட்டாலே, சரி இந்த பாடியை வாங்கியாவது நம்ம மண்டையை பிளந்து வாழைப்பழத்தை வச்சிடணும் அப்படின்ற முடிவில் இருப்பார். இந்த சமயத்தில் அத்தான் எங்கத்தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு டிரைவர் அந்த கல்யாணம் பண்ண போகிறார் இல்லையா, அவருக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வந்துட்டே இருக்க. கடைசியில் பார்த்தாக்க பேசில் ஜோசப் அவருடைய லவ் அப்படிங்கிற பிரச்சனை. பேசில் ஜோசப் தான் அந்த பொண்ணை வேற காதலிப்பார், அந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த பொண்ணு. பேசில் ஜோசப் அந்த பொண்ணுக்கு லடாய் வந்து பிரிவு, இவன் லூசு மாதிரியே நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி. இந்த சைக்கோ த்ரில்லர் என்னடானாக்கா இங்கே இருப்பான். ஒரு பக்கம் என்னடானாக்கா பேசில் ஜோசப் தான் குற்றவாளி, சைக்கோ த்ரில்லர் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தேடும். இன்னொரு பக்கம் என்னடானாக்கா பாபு ஆண்டனி வந்து அவர் வந்து நாயை தேடிக்கிட்டும் இந்த சைக்கோ கொலைகாரனை தேடிக்கிட்டுமா அவர் இருப்பார். ஒரு கட்டத்தில் பேபில் ஜோசப்பும் நாயும் சந்திக்கிற இடம் ஒன்று உருவாகும். சார் இந்த போஸ்டர்லேயும் பார்த்தோம் சார், இந்த நாய்க்குரியவர் நீங்கள் தானே, வந்து வாங்க சார் அப்படின்வாங்க. அதே போல் அவர் கையில் என்னடானாக்க இந்த மாதிரி பேசில் ஜோசப் தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து அது இருக்கும். இன்னொரு பக்கத்தில் என்னடானாக்கா பேசில் ஜோசப் கண்டுபிடிச்சி கொடுத்தாக்கா 10 லட்ச ரூபா பணம்னு அறிவிச்சிருக்கிற அறிவிப்பை பார்த்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ இருக்கிற பகுதிக்காரங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேசில் ஜோசப்பை பின்பற்றிட்டே வருவாங்க. இந்த பஸ்ஸு ஏன் இன்னும் டிப்போக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஓனர் வேற கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ பஸ்ஸு டிரைவருக்கும் இவன் அந்த தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சிடும், அந்த பொண்ணு தான் இப்படி செஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிடும். உடனே அந்த சைக்கோ கொலைகாரன் இந்த கொலையை நான் ஏற்றுக்கிறேன், இந்த பணத்தை நான் எஸ்கேப் பண்ணி தூக்கிட்டு போகிறது ஏன் பொறுப்பு அப்படின்னோடனே உனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பணம் கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு உடனே மனம் மாற்றுவார். பணம் எவ்வளோனாக்கா எனக்கு 25,000 வேணும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு கேட்க எங்கள்கிட்ட 2,500 தான் இருக்குன்னு சொல்ல, இப்படியாகவே இந்த கிளைமேக்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த தாத்தா செத்து போனார் இல்லையா, அவருடைய நெஞ்சு பகுதியில் சங்கு முத்திரை இருக்கும், அந்த பச்சை குத்தி இருக்கும். உடனே அந்த கண்டக்டரு இது என் அப்பாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவோட பணத்தை தரமாட்டேன்னு அந்த சைக்கோ கொலைகாரன்ட்ட சண்டை போட ஆரம்பிப்பார். அந்த அப்பாவுக்கு உண்டான காரியத்தை நான் தான் செய்வேன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தான் தகனம் பண்ணாரா, கடைசியில் பேசில் ஜோசப் அரக்கிருக்கனாக இருந்தவர் நல்ல விதமாக தான் அவர் கடைசியாக செயல்பட்டு இந்த வில்லன் தேர்ந்து எல்லாத்தையும் காப்பாற்றினாரா, வில்லனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாரா அப்படிங்கிறத எல்லாத்தையும் இப்படி ஒரு டார்க் ஹியூமர் காமெடியோட சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் மரண மாசுன்னு தலைப்பு வச்சதுக்கு தகுந்தது மாதிரி தான் மரண மாசில் படம் இருக்கும். கிளைமாக்ஸில் அந்த வாழைப்பழத்துக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அந்த பச்சை குத்தப்பட்ட பையன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா அந்த தாத்தா ஒருத்தருக்கு பச்சை குத்தி இருக்கும் இல்லையா, அப்பா ஒருத்தர் பச்சை குத்தி விடுவார். ஆரம்பத்தில் சொல்லுவார் அவர்,
இந்த மாதிரி பச்சை யாருக்கும் நான் குத்துனதெல்லாம் உங்களுக்கு தான் குத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய கிளைமாக்ஸில் வில்லன் கண்டுபிடிக்கப்பட்டு அரெஸ்ட் ஆகி எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னு பார்த்தாக்க அங்கே ஏகப்பட்ட பேருக்கு இது மாதிரி வரிசையாக பச்சை குத்தி இருக்கிற அந்த பசங்களெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நான் யாருக்கும் குத்துனதில் உங்களுக்கு தான் குத்துறேன்னு அந்த பச்சை குத்துற ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொல்ல இந்த படம் கலகலகலன்னே முடியும். படம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் 2.25 மணி நேரம் அப்படின்னாக்கா அத்தனை மணி நேரமும் நம்மளை வேற எந்த சிந்தனையுமே இருக்க விடாமல் கட்டி போடுற ஒரு அட்டகாசமான ஒரு பிளாக் ஹியூமர் காமெடி கொண்ட படம் தான் இந்த த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிறது. அவரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் நமக்கு, ஆனால் சேஷ்டைகள்லாம் நல்லா இருக்கும். இந்த படமும் சோனி லிவ்வில் தான் வந்திருக்கு, தமிழில் இருக்குது. இதை பார்த்து ஜாலியாக சந்தோஷமாக சிரிக்கலாம். குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு. வணக்கம்.